இவ்வுலகில் ஒருவரது கல்வி செல்வம் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டு வருகிறது. பிள்ளைகளை படிக்க விடாது தங்களுடைய சுயநலத்துக்காக அவர்களது எண்ணங்களை தவறான வழியில் திசை திருப்ப முயற்சிக்கும் மனிதர்கள். எல்லோருக்கும் பொதுவான கல்வியை பணத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறு காரணத்தினாலோ கொடுக்க மறுக்கும் கல்வி நிறுவனங்கள், மாணவர்களது குடும்பச் சூழல், வறுமை, கீழ்சாதி மேல்சாதி என்கிற பாகுபாடு, வெள்ளை கருப்பு என்கிற நிறப்பாகுபாடு, அழகு சம்பந்தமான பாகுபாடுகள் என்று இதுபோன்ற பல்வேறு காரணங்களை இருளான தங்களது உள்ளத்திற்குள் வைத்துக்கொண்டு ஏற்றத்தாழ்வை வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ வெளிப்படுத்த எண்ணும் ஆசான்களால் மனம் கலங்கி கல்வி நிலையம் செல்ல மறுக்கும் குழந்தைகளிடம் இருந்து அபகரிக்கப்படுகிறது கல்வி. தங்களது வறுமையை போக்கிக் கொள்வதற்காக தங்களது கடமைகளை மறந்து குடும்ப பாரத்தை தாங்கள் சுமக்காமல் பிள்ளைகள் மேல் தேவையற்று சுமத்த எண்ணும் பெற்றோர்களாலும் மறுக்கப்படுகிறது கல்வி. இதுபோன்று பலவகை அபகரிப்பும் கல்வியை அபகரிப்பதற்கே சமமல்லவா? நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்ற முன்னோரின் வாக்கை மனதில் கொண்டு எல்லோர்க்கும் பொதுவான கல்வியை பொதுவில் வைப்போமா?